ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டியாக இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இந்த ரெசிபியை பற்றி. இது பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டியோட ஃபேவரட் ரெசிபி. பாட்டி தான் செஞ்சு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஊருக்கு போகும்போதும் இங்கே அவங்க வரும்போதும். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் எப்போவுமே கேட்டு அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இது எங்கள் பாட்டி ஊரில் தான் ரொம்ப ஃபேமஸ். நான் வேறு எந்த ஊர்லேயும் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதில்லை. அம்மா, சித்தி, பெரியம்மா எல்லாருமே ஒரே ஊர் சார்ந்தவங்க. ஸோ அவங்க வீட்டில் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன். இல்லைனா ஊருக்கு போனால் தான் சாப்பிட்ருக்கேன். சரி, இப்போது அது என்ன ரெசிபின்னு பார்ப்போம். அதுதான் பார்த்திங்கன்னா மிட்டை சுத்ரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்களை டெம்ப் ஏதாமல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு டம்ளர் மைதா மாவு. இந்த கப்பில் நான் மாவு மெஷர் பண்ணியிருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெல்லம், ஒரு 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு பத்த தேங்காய், 2 ஏலக்காய். வெல்லத்தை நல்லா உடச்சிட்டு அந்த கப்பில் ஒரு கப் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்திக்கு அந்த பரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு செய்கிற எந்த பொருளாக இருக்கட்டும், நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் நம்ம செய்கிற இதுவும் ரொம்ப சாஃப்டாக வரும். மாவு பிசைஞ்சிட்டு ஏதாவது போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு நம்ம இது செய்யலாம். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுருளாக செய்யணும். இது எப்படி செய்கிறதுனா, நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரொம்ப கம்மியாக எடுக்கணும். கம்மியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு ரெண்டுத்தையும் இப்படி தேய்ச்சோன்னா இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி சுருளாக செய்கிறதுக்கு பேர் தான் அதனால தான் இதுக்கு சுத்ரியான மேபி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எதனால் அந்த பேர் காரணம்லாம் தெரியல. இது ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப சின்னதாக அந்த பீஸ் மாவு எடுக்கணும். நம்ம எவ்வளோ மெலிசாக செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வெந்துட்டு டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இது பண்ணும்போதெல்லாம் அம்மா எப்போவும் சொல்லுவாங்க, பாட்டி இது ரொம்ப மெலிசாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தடியாக இருந்தாலும் மாவு திரும்பி பிசைஞ்சு விட்டுட்டு திருப்பியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முரத்தில் இல்லைன்னா ஒரு நல்ல க்ளீனாக ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மீன்வைல் டைமில் நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சுடுங்க. அது அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இந்த பருப்பு ரொம்ப குழைய வேக வைக்காமல் அது சும்மா ஜஸ்ட் உடச்சி பார்த்தா உடையிற மாதிரி அந்த பதத்துக்கு வேக வச்சுக்கணும். குழைய இந்த சாம்பாருக்கெலாம் நம்ம வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. என் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைனா மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் பருப்பு வெந்துடுச்சு. 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க. நம்ம மாவு எதில் மெஷர் பண்ணுமோ அதில் தான் தண்ணியும் ஊற்றணும். அதே மாதிரி வெல்லமும் அதில் தான் மெஷர் பண்ணி உடச்சி அதில் மெஷர் பண்ணி 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சுத்ரியாவை இதில் போடணும். இது வேறு ஏதாவது ஊரில் பண்ணுறாங்களா அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஹைதராபாதி குசினில் கோடே அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். பட் இதே சேம் டிஷ் இல்லை. இங்கே சென்னையிலையும் அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அப்பாவோட அம்மா இருக்காங்களா, அந்த பாட்டி அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு. பட் இதுதான் என்னோடய ஃபேவரட். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்ரியாவை சேர்த்துக்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜு. எதுக்குன்னா நம்ம போடும்போது எல்லாமே மொத்தமாக போட்டோன்னா அப்படியே கெட்டியாக அங்கங்கே மாவு கெட்டியாக நின்றுடும். ஸோ பார்த்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம போடணும். எங்கள் அம்மா ஊர் ஸ்பெஷலாகவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன். அம்மா ஊர் பேர் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, பாலக்கோடு. இது தர்மபுரி பக்கத்தில் ஒரு ஊர். எல்லா சுத்ரியாவும் போட்டதுக்கப்புறமா 2 ஏலக்காயை தட்டி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். தோல் எடுத்துகிட்டு தான் போடணும். இதில்
இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலரும் போது நீங்கள் வந்து கரண்டியை வந்து முன் சைடு விட்டு கலர்னிங்கன்னா எல்லாமே வந்து ஒட்டிக்கும் இந்த மாவு. ஸோ வந்து எப்போவுமே இந்த மாதிரி அந்த கரண்டியோட பின்பக்கமாக வச்சு கிளறினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிளறதால வந்து என்னென்னா அது வந்து 1-2 வந்து ஒட்டி இருந்தாலும் வந்து தனித்தனியாக வந்து அது பிரிஞ்சுக்கும். ஸோ வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து இதே மாதிரியே வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இது வந்து அப்படியே கொதிக்கட்டும். நம்ம போட்ட 3 கிளாஸ் தண்ணி வந்து 2 கிளாஸ் தண்ணி மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இது வேகும் நல்லா. இந்த மாதிரி கொதி வரும்போதும் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து பொங்காமல் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இது நம்ம வெந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து வெல்லத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா வந்து உடச்சி அந்த ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறிட்டே இருங்க. வெல்லம் வந்து நல்லா இந்த தண்ணியில் வந்து அப்படியே நல்லா கரையணும். எப்போவுமே வந்து வெல்லத்தை வந்து இந்த இது வெந்ததுக்கு அப்புறமா தான் போடணும். வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம்னா வந்து மாவு வந்து வேகாது. வெல்லம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். வெல்லம் போட்டதுக்கப்புறமா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து எப்போவுமே வந்து வெல்லம் போட்டதுக்கப்புறமா கிளறிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கிளறினா போதும். ஐயோ 10 மினிட்ஸ் தொடர்ந்து கிளறணுமா நினைக்காதீங்க. விட்டு விட்டு தான் கிளறணும். இந்த மாதிரி வந்து விட்டு விட்டு கிளறிட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு. 10 மினிட்ஸில் ஒரு 4-5 தடவை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். வெல்லம் எடுக்கும்போது அந்த கிளாஸில் வந்து மறக்காமல் நல்லா அமுக்கி போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அது இது வேகும்போது வந்து 1 கிளாஸ் வந்து குறைஞ்சிடும். 2 கிளாஸ் தண்ணி மாதிரி அளவு தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டாலே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ தான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால தான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த நடுவில் வந்து அந்த பருப்பு, தேங்காய், வேர்க்கடலாம் வந்து நம்ம சாப்பிடும்போது வரும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாலக்கோட் ஸ்பெஷல் மிட்டை சுத்ரியான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.